ராதே கிருஷ்ணா. நாம் இப்போ பார்க்குறது விட்டல் ருக்மிணி சம்ஸ்தான் இல்லை இருக்கக்கூடிய கோகுலம் கோசாலா பார்த்துட்டுருக்கோம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மம் தலை காக்கும், கோதர்மம் நம்முடைய குலத்தையே காக்கும். ராஜகோபாலன் பசுக்களை மேய்த்தான். கோபாலன்கிற பேரே பசுவை ரக்ஷணம் பண்ணுறதுனால. ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ் அவர்கள் இந்த கோவிலை கட்டும் பொழுதே கோசாலையும் சேர்த்து கோகுலம், கோவும் கோவிந்தனும், கோவிலும் கோக்களும் இணை பிரியாதவை என்கிற தத்துவத்திலேயே இந்த கோசாலையும் நிர்மாணப்பட்டுப்பட்டது. இந்த கோசாலையுடைய பிரதானமான நோக்கமே கோ தர்மத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறது தான். இங்கே எந்த ஒரு விதமான வியாபார நோக்கமோ இல்லாதபடி தர்மத்தை மட்டுமே பிரதானமாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு கோசாலை. இது ஒரு ஃபார்மோ டெய்ரியோ இல்லை, கோ சம்ரக்ஷணம். அதாவது தாயுடைய பால் குழந்தைக்கு, பசுவுடைய பால் அதோடைய கன்றுக்கு என்கிற தன்மையில் இந்த கோசாலை தற்பொழுது 500 பசுக்கள் இருக்கின்றன. பகவானுக்கு பிடித்த காரியம் அப்படின்னாக்க பசுக்களை ரட்சிக்கிறது. நாம் அனைவரும் இந்த கோ சம்ரக்ஷணத்தில் ஈடுபடுவோம். நமது விட்டல் ருக்மிணி சம்ஸ்தானில் இருக்கிற கோசாலையை பற்றி, கோசாலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெளிவாக எடுத்து கூறுறதுக்காகவே ஸ்ரீமான் ரமணி விஸ்வநாதன், அதுபோல் சந்திரசேகர், நீலகண்டன், ஜெயக்குமார் அப்படிங்கிறவெல்லாம் மெட்ராஸ்லேருந்து இதுக்காகவே பிரத்யேகமாக விடுமுறை நாட்கள்லையோ இல்லை எப்பப்பெல்லாம் அவளுக்கு சௌரியம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் இந்த கோசேவை பற்றி சொல்கிறதுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுட்டு இந்த காரியத்தில் ஈடுபடுத்தின்றது. இந்த கோசாலையில் துப்புரவும் தூய்மையும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. தினம் காலம்பரை மாடுகளை சுத்தமான முறையில் இந்த ஜெட்டை யூஸ் பண்ணி குளிப்பாட்டி, அதுக்கு வேணுங்கிற பிரதானமான மாட்டுக்கு இன்றியமையாதது ஆகாரம் எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியம் அதுக்கு ஜல வசதி. இது ரெண்டையும் இந்த பணியாளர்கள் பூரி ஜெகநாத்லேருந்து இதுக்காகவே வந்திருக்கிற பணியாளர்கள் ஸ்ரத்தையோடு இந்த காரியத்தை தினமும் அனுதினமும் பண்ணுகிறார்கள். மாடுகளுக்கு தண்ணீர் எவ்வளோ அவசியமோ அதை போல் அதோடைய ஆகாரத்தில் பிரதானமாக கொடுக்கக்கூடியது வைக்கோல். இந்த வைக்கோலானது அனுதினமும் காலம்பரை, மத்தியானம், சாயங்காலங்கிற மூலையில் 3 வேளையிலையும் இந்த வைக்கோல் அதோடைய பிரதானமான உணவாக கொடுக்கப்படுகிறது. இது வருஷத்தில் 2 முறை, தை மாதம் அதே மாதிரி ஆடி மாதம், இந்த 2 நேரங்களில் தான் இது பிரதானமாக கிடைக்கும். இதில் பார்த்தோம்னாக்க இந்த தை மாதம் வாங்குகிற தைக்கல் ஆடி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 6 மாதத்துக்காகவும், ஆடி மாதம் வாங்கக்கூடிய வைக்கல் அடுத்த தை வரைக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு தேவையான அளவுக்கு வாங்க வேண்டியிருக்கு. இதனால் இந்த வைக்கலுக்காகவே பிரத்யேகமாக ஒரு நிறையா பணம், கிட்டத்தட்ட தை மாதம்னா ஒரு 25 லட்ச ரூபா வைக்கல் வாங்கணும். அது மாதிரி ஆடி மாதம்னா ஒரு 15 லட்ச ரூபா வைக்கல் வாங்கணும். ஏன்னா வைக்கல் இப்போல்லாம் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால வைக்கலை எப்படி நிலத்துலேருந்து இங்கே கொண்டு வருதுங்கிறதே அவளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் மாடுகளுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையான பொருள். அதனால் இந்த கோசேவையில் ஈடுபடுறவா இந்த தை மாதத்துலேயோ ஆடி மாதத்துலேயோ அவளால் எவ்வளோ மேக்ஸிமம் இதுக்குன்னு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணினா ரொம்ப இந்த கோ சேவா தர்மத்தில் அவளுக்கும் ஒரு பெரிய புண்ணியம், எங்களுக்கும் அது பெரிய உபகாரமாக இருக்கும். பகவான் கிருஷ்ணன் சொன்ன உடனேயே நமக்கு பிருந்தாவனமும் மதுராவும் நம் கண்முன்னே நிற்கும். நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கவே இந்த பசுக்கள் அதே மாதிரி கிருஷ்ணன் வசித்த இடமான துவாரகையிலேருந்து அழைத்து வந்த கிர் பசுக்கள் என கூடப்படுகிறது. இந்த பசுக்களானது அகன்ற முகமும் நீண்ட காதுகளும் அதற்கு மேலே காளை போன்ற ஒரு திமிலும் உள்ளவை. இந்த பசுவுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசையை கேட்டு 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 இந்த காதுகள் நீண்டு இருக்கிறதாக பெரியவாள்லாம் சொல்கிறா. அதை நம்ம பிரத்யேகமாகவும் இங்கே பார்க்குறோம். இந்த வகை பசுக்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பசுக்களுக்கு மேலே இந்த துவாரகை பசுக்கள் இங்கே இருக்கின்றது. இதை போலவே பிருந்தாவனத்துலேருந்தும் இருக்கக்கூடிய பசுக்களும் ஒரு 200 பசுக்களுக்கு மேலே இருக்குது. பிருந்தாவனமும் மதுராவும், பிருந்தாவனம் துவாரகையும் கிருஷ்ணனோட இணை பிரியாதவை. அதே போல் நமது கோவிலில் துவாரகா பசுக்களும் பிருந்தாவன பசுக்களும் இணை பிரியாதவை. இந்த பசுக்களும் ரொம்ப பரிசிரமப்பட்டு கோவில் கட்டுற நாள்லேருந்தே துவாரகையிலேருந்தும் பிருந்தாவனத்துலேருந்தும் பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்டு தனிப்பட்ட முறையில் பாதுகாக்கப்பட்டு ஒரு ப்ரீடிங் சென்டர்
ஒரு ஸ்பெஷாலிட்டி சென்டர் அப்படின்னு சொன்னாலும் மிக ஆகாது. அந்த அளவு அதுக்கு தகுந்த அளவுக்கு ஆகாரம் வசதிகள் எல்லாமே இங்கே பண்ணி நல்ல முறையில் இந்த கோசாலையானது செயல்பட்டு வருகிறது. இங்கே நம்ம கோசாலையில் எந்த ஒரு பசுக்கள் உள்ளே வந்தாலுமே அந்த பசுக்கள் அதோடைய ஜீவதசை முழுக்க இங்கேயே பாதுகாக்கப்படுகிறது. அது காளையாக இருந்தாலும் சரி, கிடேரியாக இருந்தாலும் சரி. காளைகளை தனியாக பிரித்து அதுக்காகவே பிரத்யேகமாக பாதுகாக்கிறோம். காளைங்கிறதுனால அதை வெளியில் அனுப்பிச்சுடுறதில்ல. யார் யாரெல்லாம் இந்த காளையை நல்ல முறையில் பாதுகாப்பாளோ அந்த மாதிரி ஒரு கிராமத்து ஜனங்களுக்கு மாத்திரம்தான் பிரத்யேகமாக கொடுக்குறோம். இங்கே வந்த பசுக்களை எக்காரணத்தை கொண்டும் வெளியில் யாருக்கும் கொடுக்கறதில்ல. நம்மள்கிட்ட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே பசுவை பாதுகாக்கணும்னு நினச்சா கூட அதற்குண்டான வசதியோ அதற்குண்டான ஒரு வாழ்க்கை முறையோ அதற்குண்டான வீட்டுடைய அமைப்போ யார்கிட்டையுமே கிடையாது. அதற்காகவே நமது விட்டல்தாஸ் மகாராஜ் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த பசுக்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கோசாலையை நிர்மாணம் பண்ணியிருக்கிறார். இந்த கோசாலையில் பசுக்கள் வந்துட்டால் மாத்திரம் போகாது, அது நல்ல முறையில் பேணி பாதுகாக்கணும். அதுக்கு உண்டான ஸ்ரத்தையாகவும் ஒரு ஈடுபாடோடையும் பண்ணுறதுக்காகவே நமது பூரி ஜெகநாத்லேருந்து அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை தினப்படி காலம்பரையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த பசுவை தன் குழந்த மாதிரி பாதுகாக்கிறவாளாக அழைச்சின்னு வந்திருக்கா. அவள் காலம்பரை 3 மணிக்கு எழுந்து இந்த கோசாலையை சுத்தம் பண்ணி இந்த பசுக்களை குளிப்பாட்டி அதே மாதிரி பசுக்களுடைய பாலில் உடனே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். 500 மாட்டையும் கறக்கிறாளா, இந்த பால்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே சாதாரணமாக கேட்பா. எப்படி தாயுடைய பால் குழந்தைக்கோ அது மாதிரி பிரதானமாக இந்த பசுவுடைய பால் அதோடைய கன்றுக்கு தான். இங்கே கறக்கக்கூடிய பாலானது கிட்டத்தட்ட ஒரு 20 மாடு அது மாதிரி தான் கறக்கிறோம். இந்த பாலானது சுவாமி அபிஷேகத்துக்கும் மற்றபடி அக்னிஹோத்திரம் பண்ணுறாலே அவளுக்கு உண்டான ஆஜ்யம் நெய் அதுக்காகத்தான் இது பிரதானமாக இருக்குது. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய அன்னதானத்துக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாலுடைய அளவை வச்சு இந்த கோசாலையை பார்க்கக்கூடாது. இந்த தர்மமானது பசுவை பாதுகாக்கணும், அது நமக்கு என்ன தருதுங்கிறது காட்டிலும் நம்ம அந்த பசுக்கு என்ன பண்ணுறோங்கிறது தான் இங்கே பிரதானமான நோக்கம். இந்த தர்மம் தான் நம்ம தலைமுறையை காக்கும். அந்த அளவுக்கு இந்த கோசம்ரக்ஷணமானது பிரத்யேகமாக நடைபெற்றுருக்கு. இந்த கோசாலையில் பூரி ஜெகநாத்லேருந்து அழைச்சிட்டு வந்தோங்கிறமே அவள் தினப்படி காலம்பரை சுவாமி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இந்த கோசாலை பசுக்களை நமஸ்காரம் பண்ணி காலம்பரை எழுந்து அதை குளிப்பாட்டி அதை நல்ல முறையில் அதுக்கு உண்டான தீவனத்தை கொடுத்து, தீவனம்னாக்க சும்மா ஏதோ அள்ளி போட்டோங்கிறது இல்லாதபடி தவிடு, சோள மாவு, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் இந்த வெட்டர்னரி டாக்டர் என்ன அளவு சொல்கிறாரோ ஒரு மாட்டுக்கும் தனித்தனி முறையில் இண்டிவிஜுவல் கேர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு வேணுங்கிற உணவை சமவிகிதத்தில் கலந்து பிரத்யேகமாக அந்தந்த மாட்டுக்கு பண்ணிட்டுருக்கா. அதே மாதிரி இந்த காளைகளை தனியாக பிரித்து காளைகளுக்கு உண்டான தன்மைக்கு உண்டான அந்த காளைக்கு உண்டான தீவனத்தையும் தனியாக கொடுத்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோமே இந்த பசுக்கள் கலப்பின பசுக்கள்னு சொல்லக்கூடிய ஜெர்சி பசுக்களை சேர்ந்த வகைகள். இந்த பசுக்களும் நமது கோசாலையில் உள்ளன. இந்த பசுக்கள் முதல்ல நம்மள்கிட்ட இருந்த பசுக்கள், இத்தனை நாளாக இருந்த பசுக்களை தனியாக வைக்கப்படாதுங்கிறதுனாலையும் இந்த பசுக்களும் இந்த கோசாலையில் நல்ல முறையில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா, தர்மம் தலை காக்கும், கோதர்மம் நமது குலத்தையே காக்கும். நமது மனிதனுக்கு ஒரு சான் வயிறு தான், பசுவுக்கு உடம்பெல்லாம் வயிறு. அதனால் அதற்குண்டான தீவனம், அதற்குண்டான ஜலம் அப்படிங்கிறதான் அது பசுவுடைய பாதுகாப்பில் பிரதானமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கோசாலையில் எல்லா பசுக்களுமே பிரத்யேகமான முறையில் தனியாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. இந்த கோதர்மத்தில் எல்லாரும் ஈடுபடணும் நானும் கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணன்.